வணக்கம். இந்தியா சிஸ்டர்ஸ் கிச்சனுக்கு உங்களை வரவேற்பது லதாவும் அம்முவும். உங்களுக்கு ஒரே மாதிரி சட்னி செஞ்சு சாப்பிட்டு போர் அடிக்குதா? அப்போ இன்றைக்கி நாங்கள் செஞ்சு காட்டுற கேரட் சட்னியை வீட்டில் உங்களுக்கு செஞ்சு கொடுங்க. அதோட டேஸ்ட் எல்லாருக்கும் பிடிக்கும். நல்ல ஹெல்த்தியான சட்னின்றதால அடிக்கடி செஞ்சு கொடுக்கலாம். இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி இந்தியா சிஸ்டர்ஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களால் உடனே பார்க்க முடியும். செய்ய ஆரம்பிக்கலாம் வாங்க. அடுப்பை ஆன் பண்ணி கடாயை வச்சு அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை விட்டுக்கலாம். எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடானதுமே 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, இதை போட்டு பொன்னிறமாக வறுத்துக்கலாம். ரொம்ப சிம்பிளான சட்னிங்க இது, ஆனால் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இப்போ பொன்னிறமாக வறுப்பட்டாச்சுங்க. ஒரு 1/2 இன்ச்சு இஞ்சி, ஒரு 7 பல்லு பூண்டு, இதையும் போட்டு வறுத்துக்கலாம். இது கொஞ்சம் வறுத்ததுமே ஒரு 7 வரமிளகாய், இதையும் போட்டு வறுத்துட்டு ஒரு 2 மீடியம் சைஸ் வெங்காயம் நல்லா அரிஞ்சு வச்சுருக்கேன் நீளமாக, இதையும் போட்டு வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த அளவுக்கு வதங்கினதுமே 2 மீடியம் சைஸ் தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். அது கூட ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி, இதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சுங்க. இதில் ஒரு 200 கிராம் கேரட்டை நல்லா துருவி வச்சுருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். இந்த கேரட் நம்ம வீட்டில் பசங்க குழம்புல எல்லாம் பொரியெல்லாம் பண்ணி கொடுத்தா சாப்பிடாது அந்த ஸ்வீட்னஸ்க்காக. எங்கள் வீட்டில் கூட ஒரு பிரகஸ்பதி அந்த மாதிரி தான் இருக்கா. யார் இது? ஜூஸு சாப்பிடவே மாட்டான். சாப்பிட்றேன்னு சொன்னால் ஜூஸை அடித்து கொடுங்க, குடிச்சிடுறேன்னு சொல்லுவான். ஜூஸை அடித்து அதை 3 தடவை ஃபில்டர் பண்ணி அது தண்ணியாக குடிச்சு என்ன பிரயோஜனம்? அதுக்கு இந்த மாதிரி சட்னி பண்ணி கொடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்க, தெரியவே தெரியாது, சாப்பிட்டுடலாம். உங்கள் வீட்டில் யாராச்சும் கேரட் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறவங்க இருக்காங்களா? கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அம்மா வதங்கணும் போதும்னு நினைக்கிறேன். அதோட 2 டேபிள் ஸ்பூன் துருவின தேங்காய், இதை போட்டு ஒரு நல்லா கலந்து விட்டுட்டு ஆஃப் பண்ணி இறக்கிடலாம். உப்பு இப்படியே போட்டுடவா? இந்த சூடுலேயே மெல்ட் ஆகிடும். 1/2 டீஸ்பூன் உப்பு, இதை போட்டு கலந்து இறக்கி ஆற வச்சுக்கலாம். கேரட் நல்லா ஆறிடுச்சுங்க. இதை மிக்சியில் போட்டு ரொம்ப நைஸாக இல்லாமல் கொரகொரப்பாக ஒரு 80% அளவுக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். சட்னி அரைச்சாச்சுங்க. இதுக்கு தாளிச்சு கொட்டிக்கலாம். இப்போது தட்கா பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை விட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு. இது நல்லா பொன்னிறமாக ஆனதுமே 2 வரமிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, இதை போட்டு வறுத்து சட்னியில் போட்டுனா சட்னி ரெடி. ஹெல்த்தியான டேஸ்டியான கேரட் சட்னி ரெடிங்க. இதே மாதிரி நீங்களும் உடனே செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு நல்ல ரெசிபியோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.